சப்பாத்தி vlog. ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிற? ஆமாம் நல்லா இது எதாவது சொல்லுவாங்களே என்னது நல்லா பண்ண சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார் மாலிஷ். மாலிஷா? ஆமாம் இது பேர் மாலிஷ். ஆ இது பேர் மாலிஷ். இது நல்லா பண்ணாதான் சாஃப்டாக வருமா? ஆமாம். இந்த தேவையில்லாத வேலை செய்கிறது நீ மட்டும்தான்டா. ஏய் இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க தெரியும் ஆக்சுவலாக இந்த கல்லில் போட்டு பண்ணுவாங்க. சரி நீ பண்ண அப்படிலாம் அந்த வேலைக்கே ஆகாது. அதோட நோட வேலை சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்படியே பண்ணின்னு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறது லேடிஸ் விட்டா அப்படிதான் தேவையில்லாத வேலைலாம் பண்ணுவாங்க. நீ அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிற. பசங்க தான் எப்பவுமே தேவையில்லாத அணிலாம் அப்படிங்கிறது. பட்டையாகிட்டு இப்படி அதுக்கப்புறம் இப்படி அப்புறம் இப்படி இப்படி பப்ஸ் மாதிரி இருக்கு. இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோ ஒன்றும் ஆகாது. சும்மா பண்ணதால ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, சும்மா பண்ணிட்டு இல்லை பெரியது கஷ்டம். அதுக்கு இப்படி பண்ணிட்டு மேலே யாராலையுமே செய்ய முடியாது. சூப்பராக பேச முடியாது. பேச முடியாது. சூப்பராக போதும். இவ்வளோ நேரம் யாருமே பேசவே மாட்டாங்க. இவ்வளோ நேரம் சூப்பராக வரும்ல. இவ்வளோ பிடிப்படியாக போகிறதா நல்லா பிடிக்கும். போதும். நான் என்ன சொன்னால் கேட்க மாட்டேற. வேணாம் வேணாம். ஏன் வேணாம்? எல்லாமே நானே செய்கிறேன். சொல்லி முடிஞ்ச வேணாம் போகிறாங்க. அப்போ எல்லாமே நீ தான் பண்ணணும். எல்லாமே நான் தான் பண்ணுறேன். டெய்லி அப்படியே நீயே பண்ற மாதிரி நடிப்ப. என்ன இப்படிதான் நீ வீடியோல மட்டும் நடிப்ப. லஞ்ச் எல்லாம் செய்யும் போது எங்கன்னா ஹெல்ப் பண்றியா? லஞ்ச் நான் செய்யறது இல்ல. என்னமா லஞ்ச் நான் செய்யறது இல்ல. காலை டிஃபன் நைட் டின்னர் மட்டும் தான். காலை டிஃபன் என்ன செய்றீங்க? கடையில இருந்து தான் எடுத்துட்டு வரீங்க. அதான் நான் செய்யறதா? யாரு? இது அப்பா கேட்டாருன்னா என்ன சொல்வாரு? அவர் கடை போன சொல்லுவாரு. இது எப்படி தக்காளி எப்படி வெட்டணும்? பொடி அதே சேம் பொடியா தான் வெட்டணும். தெரியும். ஒரு மட்டும் உனக்கு கேட்டாரு. அப்புறம் இது மட்டும் தெரியாது. காளான் மட்டும் எனக்கு காளான் தெரியும். எங்க வீட்டுல தக்காளி தொகுப்பு செய்யறாங்க. இரு இந்த ஆண்டி கிட்ட போட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு நாங்க காளான் செய்ய போறோம். இன்னைக்கு பாத்திரிக்கா போன எங்க வீட்டுல பாத்திரிக்கோம் சரிங்க ஒரு வார்த்தை சொல்லவும் தரைய மாட்டீங்களா? என்ன அவங்க இப்ப 6 மணில சாப்பிட்டு இருப்பாங்க. என்ன 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணதே 7 மணிக்கு தான். அது எப்படியும் 8:30 ஆயிடும். அவங்க பார்த்தா 8 மணிக்கு போனா எங்க வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு செய்றீங்களே கொடுக்குறீங்களா அப்படின்னா நான் செய்யறது எனக்கே ஒரு நாளைக்கு தான். அதனால எல்லாம் சாப்பிட்றது உள்ள அங்கதான். ஆமா. நெக்ஸ்ட் பிரியாணி செய்யணும்டா. நம்ம பிரியாணி செஞ்சு நீ பார்த்தது இல்லையே? நான் செஞ்சு நீ பார்த்தது இல்லையே? நான் சூப்பரா செய்யும் போது பார்த்துருக்கேன். நான் ட்ரை பண்ண ஆசை எனக்கு பிரியாணி. ரொம்ப நாள் இந்த இடத்துக்கு வரணும் எனக்கு ஆசை. அந்த மாதிரி இருங்க பாய். எல்லாமே போட்டாச்சு. எப்படி ஒன்லி ஆக்ஷன் ஒன்லி. எல்லா மசாலாவும் நான் போட்டிருக்கேன். மஷ்ரூம் போட்டுடா. போடு. இதை பார்த்து மக்கள் நாளைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பரவாயில்ல. ஜெகதீஷ் சொன்னார் வயசான பாட்டிகள்லாம் மெல்ல முடியாது சொல்லுவாங்க. அவங்களுக்காக இல்ல சொல்றேன். அவங்களே இப்படி சாப்பிடலாம். பிறந்த குழந்தை பிறந்த உடனே ஜெகதீஷ் அங்கிள் சப்பாத்தி கொடுங்க சொல்லணும். அவ்வளவு சாப்பிட்டு இப்ப போட்டுனா பஞ்சு இல்ல பஞ்சு வந்து கேட்கும். என்னங்க இவ்வளவு சாப்பிட்டாருங்க என்னடா இவங்க மட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஆல்ரெடி எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. அதனால நான் உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் உருட்டிகிட்டே இருந்தேன். அவங்களும் பக்கத்தில் இருந்து சுட்டு எடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. கிரேவி எப்படி செய்யறதுன்னு தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் இதில் நான் ஆட் பண்ணல. வீடியோ எடுக்கும் போதே தனியாக அதை மட்டும் ஷார்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை மட்டும் நான் தனியாக போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. வந்து பேர் என்னது? பேர் காளான் மஷ்ரூம் கிரேவிடா. மஷ்ரூம் கிரேவி.
ரிவ்யூ கரெக்டா கொடு. எல்லாரும் நினைச்சுப்பாங்க வீடியோ எடுக்கிறதாலதான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்கடா. எப்படி இருக்கு? நீங்க செஞ்சது பசிக்குது, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ சொன்னியே அதை விட ஓகேவா? அந்த மாதிரி இல்ல, அதுதான் எனக்கு மேட்ரு. அதான் அது இல்லாம இருக்குல்ல. நல்லா இருக்கு. ரொம்ப பசிக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோ போட ட்ரை பண்றேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரையும் கமெண்டே பண்ண மாட்டீங்க, திட்டியாவது கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ போடுங்கடா அப்படின்னு. திட்டினாதான் இப்போலாம் ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆனால் திட்டி கமெண்ட் போடுங்க. அப்புறம் நாங்கள் ஏதாவது ஸ்கேம் பண்ணி ஃபேமஸ் ஆகலாம். அதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன பண்ணலான்னு கேளுங்க, பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். காளான் தேவி பாய். அப்பா நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.